ஹே ஹலோ கைஸ், வெல்கம் டு பேட் ஸ்டோரி. நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப் சீரிஸ் மட்டும் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஹல்சல் வெப் சீரிஸ் பிரசன்ட் வெளிவந்த பாபி சுனியனான்னு சொல்லிட்டு சீசன் 1 எபிசோடு 2 தாங்க பார்க்க போறோம். ஏற்கனவே எபிசோடு 1 பார்த்தாச்சுங்க. ஸோ அது தொடர்ந்து அதனோட அடுத்த பாகம் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு அப்படியே கொஞ்சம் ஹைப் பட்டன் கிளிக் பண்ணி விடுங்க. அது இன்னும் ஒரு 4 பேருக்கு ரெக்கமெண்ட்ல போகட்டும். சரி, ஓகே காசு. தவிர்த்து நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டன் ஆல வைங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டிஃபிகேஷன் காட்டும். வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப்சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம பக்கத்து விட்டு அஞ்சலி தாங்க காட்டுறாங்க. அவளை பார்த்தனா காலையில செம்ம ஆட்டா உட்காந்துட்டு கையில கேரட் எடுத்து கேரட்டை துருவிட்டு இருப்பாங்க. இப்படியே துருவுறத செம்ம ஆட்டாவே இருக்குங்க. இப்படியே துருவிட்டே இருக்கும் போது இப்ப இதே டைமுக்கு நம்ம ஹீரோ வராங்க. வந்தவன் என்ன பண்ணுவானா, இவங்க இப்படியே துருவுறத பின்னாடி நின்று அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருப்பானா. இவங்களும் அப்படியே கேஷுவலா திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ பார்த்தோன்னே, அட சாயல்ஜி நீங்களா, நீங்க எப்ப வந்தீங்க அப்படி சொல்லி கேட்கும் போது, நான் வந்து கொஞ்ச நேரம் ஆகுது, அதான் உங்களை தொந்தரவு பண்ணவே இல்லை அப்படி சொல்லும் போது, சரி ஏன் நிக்கிறீங்க, உட்கார வேண்டியதானே அப்படி சொல்லும் போது, இவன் என்ன பண்ணா டப்புன்னு அவங்க பக்கத்துல வந்து உட்காந்துப்பாங்க. உடனே அவ என்ன சொல்லுவானா, அட நான் மேல உட்கார சொன்ன இங்க வந்து உட்காருறீங்க அப்படி சொல்லும் போது, இல்ல பரவாயில்ல எனக்கு இதுதான் கரெக்டா இருக்கு அப்படி சொல்லிட்டு அவனு பக்கத்துல உட்காந்துருப்பானா. உட்காரும் போது சும்மா இல்லாம அவங்கள்ட்ட மேலே கீழே பார்த்துட்டே இருக்கும் போது, இப்ப இவனா கேட்பானா, ஆமா என்ன பாபி பண்றீங்க அப்படி சொல்லி கேட்கும் போது, அதுவா கேரட்டை கட் பண்ணிட்டு இருக்கேன், என்னோட வீட்டுக்கார இருக்கார் இல்லையா, அவர் ரொம்ப நாளா எனக்கு கேரட் அல்வா செஞ்சு கொடுன்னு கேட்டாரு. சரி அதனால தான் அவருக்காக நான் கேரட் அல்வா செய்யறதுக்காக காயை துருவிட்டு இருக்கேன் அப்படி சொல்லும் போது, அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, பாபி உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, எனக்கு கேரட் அல்வானா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு மாதிரி வழிஞ்சிட்டே பேசுவானா. பேசினவன் இப்ப என்ன சொல்லுவானா, பாபி நானும் கேரட் அல்வா சாப்பிடவா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, இதுல என்ன இருக்கு, கேரட் அல்வா எப்ப செய்யறோம்னா அப்ப நான் உங்க வீட்டுக்கு கொடுத்து விடுறேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் உடனே அவன் என்ன சொல்லுவானா, இல்ல இல்ல நீங்க வீட்டுக்கெல்லாம் கொடுத்து விடாதீங்க, நீங்க எப்ப செய்றீங்களோ அப்ப சொல்லுங்க, நான் சாப்பிடறதுக்காக உங்க வீட்டுக்கே வந்துடுறேன் அப்படின்னு அவன் ஒரு மாதிரியா சொல்லுவானா. அப்ப எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல, அப்ப நான் செஞ்ச உடனே சொல்லி விடுறேன், நீங்க வந்துருங்க அப்படி சொன்ன உடனே இவன் சும்மா இல்லாம, இங்க பாருங்களேன் எப்படியே நான் கேரட் அல்வா சாப்பிட போறேன், ஆனா அந்த கேரட் அல்வால என்னோட பங்கு எதுவுமே இல்லைல்ல, சோ அதுக்காக நான் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்றேன், இந்த காயை நான் துருவுறேன் என்கிட்ட கொடுங்க அப்படி சொல்லும்போது, உடனே அவளும் இல்ல இல்ல வேணாம் நானே பாத்துக்கிறேன் அப்படி சொல்லுவாளா. இவன் என்ன பண்ணுவானா, இல்ல நான் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு இப்ப அந்த கேரட்டை வலுக்கட்டாயமா எடுத்து அவன் துருவிட்டு இருப்பாங்க. அவளும் சொல்ல அவன் கேட்காம இருப்பானா. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா நம்ம ஹீரோடைய வீட்டுல பார்த்தோன்னா நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, அவருடைய ஒர்க்கை லேப்டாப்ல உட்காந்து பார்த்துட்டே இருக்கும் போது அந்த இடத்துக்கு அவங்க வீட்டு வேலைக்கார வராங்க. வந்து என்ன பண்ணுவானா, நம்ம ஹீரோனியை அப்படியே வச்சு கண்ணு வாங்காம பார்த்துட்டு சைட் அடிச்சுட்டே இருக்கும் போது இப்ப அதை அவ பாத்துருவாளா. பார்த்துட்டு ஏன் நிக்கிற, காஃபி கொடு அப்படி சொல்லிட்டு இப்ப அந்த காஃபி வாங்கி குடிக்கும் போது அவன் என்ன பண்ணானா, அப்படியே அவங்க மேல அழகை பார்த்து சைட் அடிச்சுட்டே இருப்பாங்க. உடனே அவன் என்ன பண்ணா, அந்த காஃபியை குடிச்சிட்டு அதுல சக்கரை அதிகமா இருக்கவும் கண்ணா பின்னான்னு அவனை போட்டு திட்டுவா. திட்டினவ, உன்ட்ட எத்தனை முறை சொல்லியிருக்கேன், நான் சக்கரை பாதி தான் போட்டு குடிப்பேன்னு, இவ்வளவு சக்கரை போட்டு எடுத்துருக்க, போய் எடுத்துட்டு போயிட்டு சக்கரை கம்மியா போட்டு எடுத்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீயை கொடுத்ததுக்கு அப்புறம் இப்ப அதை வாங்கிட்டு இவன் என்ன பண்ணானா, இந்த பக்கமா திரும்பி நின்னு நம்ம ஹீரோனியை நினைச்சு மனசுல என்ன பேசுவானா, இன்னும் கொஞ்ச நாள்ல உன்னை நான் எப்படியாச்சும் அடையாத விட மாட்டேன், உன்னுடைய அழகை நான் ரசிக்காம விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அவன் ஒரு மார்க்கமாவே பேசுவாங்க. இப்படியே பேசிட்டே இருக்கும்போது வழக்கம் போல இந்த பக்கத்து வீட்டுக்காரி காய்ச்சல் இருக்கா இல்லையா, அவனோட வீட்டுக்காரன் அங்க வருவாங்க. வந்தவன் என்ன பண்ணனா, அவங்க பக்கத்துல உட்காந்துட்டு அவளுடைய அழகை ரசிக்க ஆரம்பிப்பாங்க. இப்படி அவளோட அழகை ரசிச்சுட்டே இருக்கும் போது இப்ப அவளை பார்த்தனா ரொம்ப மும்முரமா ஒர்க் பண்ணிட்டே இருந்தவ கொஞ்ச நேரத்துல தலைவலிக்கிற மாதிரி ஒரு டென்ஷனா இருக்கிற மாதிரி இருப்பாளா. உடனே என்ன கேட்பானா, ஆமா என்ன நீயாச்சு, ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க அப்படி சொல்லி கேட்கும் போது, இல்ல ஒர்க் ரொம்ப அதிகமா இருக்கு, அதான் கொஞ்சம் தலைவலியா இருக்கு அப்படி சொல்லும் போது, இதை கேட்ட அவன் என்ன சொல்லுவானா, அவ்வளவுதானே இதை நான் சரி பண்றேன், எனக்கு ஹெட் மசாஜ் எல்லாம் நல்லாவே தெரியும் அப்படி சொல்லும் போது, அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, இல்ல இல்ல வேணாம் நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்ல இல்ல இல்ல உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கும் போது நான் எப்படி பக்கத்துல சும்மா உட்காந்துருப்பேன் அப்படி சொல்லிட்டு இவன் என்ன பண்ணனா, டப்புன்னு அவங்க பின்பக்கமா போயிட்டு அவங்களோட தலையை பிடிச்சி அழுத்தி விடுவாங்க. இப்படி அழுத்தி விட விட அவளுக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இவன் என்ன பண்ணுவானா, மேல இருந்து அழுத்தி விடுற சாக்குல அவளோட மேல அழகை பார்த்து ரொம்ப நேரமா ரசிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அதெல்லாம் அவ கண்டுக்காம அவளும் நல்ல மயக்கத்துல இருக்கும் போது ஒரு கட்டத்துல அவனும் நல்லா அழுத்தி விட்டு முடிச்சிருவாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்த சீன் பார்த்தனா நம்ம அஞ்சலியோட வீட்டுல தாங்க காட்டுறாங்க. அங்க பார்த்தனா அஞ்சலியாவ காய்கறி நறுக்கிட்டு இருக்கும் போது இவன் வந்து நான் கட் பண்ற சொல்லி உட்காந்துருப்பான் இல்லையா, இப்ப அது வாங்கி இவன் துருவும் போது அவனும் இல்ல நான் துருவுறேன் என்கிட்ட கொடு அப்படி சொல்லிட்டு புடுங்கிட்டு இருப்பான் பாருங்க. இப்படி புடுங்கி அவன் துருவிட்டே இருக்கும் போது அவளே கேட்டு பார்த்துட்டே இருப்பாளா. இதே டைமுக்கு இவளோட வீட்டுக்காரன் அங்க வந்துருவாங்க. வந்தவன் என்னடா உள்ள ஒரே சத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள வந்து எட்டி பார்த்தா இவனும் அவள்கிட்ட காய்கறி பிடிங்க நறுக்கிறத பார்த்துட்டு, ஆமா இங்க என்ன நடக்குது அப்படி சொல்லி கேட்ட உடனே அவளும், ஏங்க நீங்க வந்துட்டீங்களா, இங்க பாருங்க நான் சொல்ற பேச்சே கேட்காம இவரு இந்த காய்கறி நானே வெட்டுறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இவரே வெட்டிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ போட்டு கொடுப்பாளா. உடனே இவனும் ஒண்ணு தெரியாம மாதிரி நின்றுட்டு முழிச்சிட்டு இருப்பான் பாருங்க. உடனே அவன் என்ன கேட்பானா, உன் வீட்டுல அவ்வளவு வேலை இருக்கு, அதெல்லாம் நீ பண்ணாம அடுத்தவங்க வீட்டுல வந்துட்டு எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்றே, நீ என்ன
மனசுல நினைச்சிட்டு இருக்க அப்படி சொல்லி இவன் கேட்பானா. உடனே அதுக்கு பதில் சொல்லாம சரி அண்ணி நான் போயிட்டு அப்புறமா வரேன் எனக்கு டைம் ஆச்சு அப்படி சொல்லும் போது உடனே அவன் என்ன சொல்லனா சரி சீக்கிரமா போயிட்டு வாங்க அப்படி சொல்லும் போது ஆமா எதுக்கு அவனை திரும்ப வர சொல்ற அப்படி சொல்லி கேட்கும் போது அதுக்கு இவன் என்ன சொல்லுவானா ஆமா இவ்வளவு நேரமா உட்காந்து அவர் கேரட் எனக்காக அரிஞ்சு கொடுத்தாரு அது மட்டும் இல்லாத அவருக்கு கேரட் அல்வானா ரொம்ப பிடிக்கும் அவருக்கு தர வேணாமா அப்படி சொல்லி கேட்கும் போது உடனே அவனும் ஒரு மாதிரியா சிரிப்பான் பாருங்க. சிரிச்சவன் சும்மா இல்லாம நான் கண்டிப்பா வருவேன் நீங்க இவ்வளவு ஆசையா அதுவும் ரொம்ப அன்பா கூப்பிடும் போது யார் வராது இருப்பா நான் கண்டிப்பா வந்து உங்கள்ட்ட கேரட் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூதேவி ஒரு மாதிரியா பேசுங்க. பேசிட்டு இவன் கிளம்பலான்னு போகும்போது அப்பதான் இவனுக்கு ஒரு ஞாபகத்துக்கு வரும் ஐயோ நான் வந்த விஷயமே மறந்துட்டேன் நான் எதுக்காக வந்தேன்னா என்னோட பொண்டாட்டி இருக்கா இல்லையா அவளுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் ஈவினிங் வீட்டுல ஒரு சின்ன பார்ட்டி வச்சிருக்கேன் சோ அதை இன்வைட் பண்றதுக்காக தான் நான் இங்க வந்த வேலையை விட்டுட்டு வேற எல்லா வேலையும் உட்காந்து செஞ்சுட்டு இருக்கேன் அப்படி சொல்லும் போது கேட்டா இவளுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுங்க. ஓ அவங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாளா அப்ப கண்டிப்பா நானும் எங்க வீட்டுக்காரரும் ஈவினிங் வந்துடுறோம் நீங்க கவலைப்படாதீங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப நம்ம ஹீரோ அங்க போனதுக்கு அப்புறம் இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தனா ஈவினிங் நம்ம ஹீரோனிக்கு பார்ட்டின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா சோ அங்க பார்த்தனா அவங்க கேக் வெட்டிட்டே இருக்கும்போது அந்த பக்கத்து வீட்டு ஃபேமிலியும் அங்க வந்திருப்பாங்க. வந்தவங்க எல்லாமே அவங்களோட பர்த்டே நல்லா செலிப்ரேட் பண்ணிட்டே இருக்கும்போது இப்ப இவங்க மாத்தி மாத்தி கேக் ஊட்டிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன பண்ணோம்னா கேக் எடுத்துட்டு போயிட்டு அந்த அஞ்சலியோட வாயில ஊட்டுவாங்க. அவளுடைய ஹஸ்பண்ட் என்ன பண்ணோம்னா அவன் கேக் எடுத்தாந்து நம்ம ஹீரோனோட வாயில ஊட்டும் போது இந்த சீனை பார்க்க கொஞ்சம் சிரிப்பா தான் இருக்கும். ஏன்னா இவனுங்க மாத்தி மாத்தி அடுத்தவன் பொண்டாட்டிக்கு ஊட்டிட்டே இருக்கும்போது இப்ப ஹீரோ என்ன பண்ணோம்னா ஒரு டிஷ்யூ எடுத்து அவளுக்கு தொடச்சி விடுறேன்னு சொல்லிட்டு அவன் போட்டு தடவிட்டு இருப்பானா. இன்னும் என்ன பண்ணுவானா டிஷ்யூ எடுத்து நம்ம ஹீரோனிக்கு தொடச்சி விடுறேன்னு சொல்லிட்டு அவன் போட்டு தடவிட்டு இருப்பாங்க பாருங்க. இப்படி தடவிட்டே இருக்கும் போது அப்படியே அவளை கையை பிடிச்சி இழுத்துட்டு இவன் பெட்ரூமுக்கு போயிடுவாங்க. பெட்ரூமுக்கு போனவன் என்ன பண்ணுவானா டிஷ்யூ வச்சுட்டு கண்ட இடத்துல போட்டு தேய்ப்பான் பாருங்க. அந்த நேரத்துல அவளுக்கு செம மூடானதால இப்ப நம்ம ஹீரோனைய வச்சு அந்த பக்கத்து வீட்டுக்காரன் சும்மா வேற லெவல்ல மேட்டர் பண்ணுவாங்க. இந்த சீன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்துக்கு மேல பெரிய எடுத்திருப்பாங்க. இப்படியே ரெண்டு பேரும் சேர்ந்து மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுவானா அஞ்சலி போட்டு தடவிட்டு இருப்பான் பாருங்க. உடனே அவன் என்ன சொல்லுவானா ஆமா என்ன அது பர்த்டே அதிகமா சாப்பிடறதுக்கு எதுவுமே வாங்கி வைக்கல நீங்க அப்படி சொல்லி கேட்ட உடனே ஹீரோனியா அட எல்லாமே ரெடியா இருக்கு உங்களுக்காக தான் வச்சிருக்கோம் வாங்க அப்படி சொல்லிட்டு இப்ப அவங்க கூப்பிட்டு போகும்போது இதனுடைய 2வது எபிசோடு முடிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் இதுல வர எபிசோட் எல்லாம் செம்மையாவே இருக்குங்க சும்மா வேற லெவல் எடுத்துப்பாங்க. சோ சீக்கிரமா வெயிட் பண்ணுங்க நான் சீக்கிரமா உங்களுக்காக எல்லா வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு கொஞ்சம் ஹைப் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. அது ஒரு 4 பேருக்கு ரெக்கமெண்ட்ல போகட்டும். அதாவது உங்களுக்கு வேற ஏதாச்சும் வீடியோ பார்க்கணும் ஆசையா இருந்தீங்கன்னா அந்த வீடியோட நேம நம்ம வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்காக நான் அதையும் போடுறேன். இந்த வீடியோ கீழே நம்ம வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குங்க. சோ அதுல ஜாயின் பண்ணிங்க. அதுல டெலகிராம் சேனலோட நேம் கொடுக்குறேன். அதுல இதனோட வீடியோஸ்லாம் நான் போடுறேன். சரி ஓகே காய்ஸ் தொடர்ந்து நான் உங்கள் மிஸ்டர் பிஜே. தேங்க்யூ காய்ஸ்.